ஹலோ டியர்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு விலாக் போடுறதுக்கான டைமே கிடச்சிதுங்க. ஆக்சுவலாக மினி விலாக் நிறைய போட்டிருப்பேன், பட் விலாகுன்னு எடுக்கிறது இதுதான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த விலாக் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக தீபாவளிக்கு போட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் கூட லாஸ்ட் வீக்கெண்ட் ஷூட் பண்ணுதுங்க, பட் இந்த வீக்கெண்ட் தான் எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பேஷனையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ட்ரைனிங் தேவைப்படுது. ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அதை நான் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணிக்கிறேங்க. பட் பேஷன் இப்போ தான் நான் கொஞ்சம் பிகினர்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்னோவேட்டிவாக யோசித்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். அது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இனிமேலும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ வீக்கெண்ட் ஸ்டோரிக்கு போகலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் என்னோட டே வீக்கெண்ட் ஆனாலும் சரி, வீக் டேஸ் ஆனாலும் சரி, 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. ஏன்னா இது மார்கழி மந்த். மார்கழி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். ரீசெண்ட் டைமில் நம்மளோட சேனல் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மார்கழி மந்த் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த டைமில் விநாயகருக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வேண்டுதல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீசெண்ட் டைமில் இது ஒரு ரொட்டீனாகவே எனக்கு மாறிடுச்சுங்க. காலையில் வீக்கெண்ட் ஆனால் லேட்டாக எந்திரிக்கிறதெல்லாம் கிடையாது. சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சு கோவிலுக்கு போயிட்டு டே அப்படியே ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கும் என்னோடய டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 10 o'clock போல் அக்கா பொண்ணு கால் பண்ணி சாய்பாபா கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரீத்தி 3 பேரும் கிளம்பி சாய்பாபா கோவிலுக்கு போயாச்சு. கோவில் உள்ள போய் சுற்றி கும்பிட்டுட்டு உள்ள சாய்பாபா சன்னதிக்கு போனதுமே உச்சிக்கால பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரின்னு அதையும் அட்டன் பண்ணிட்டு வெளியே அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போல்லாம் மனசு அமைதியாகணும் அப்படின்னா யார்கிட்டயாவது பேசணும் அப்படிங்கிறத தாண்டி கோவிலுக்கு போனால் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சுங்க. அதனாலேயே கோவிலுக்கு போகிறது, வீட்டில் விளக்கேற்றுறது அது யூஸ்வலாக அம்மா பண்ணுவாங்க. பட் இப்போ நானே அதை இனிஷியேட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ காலையிலேயே சாப்பிட்டுட்டு தான் நான் கோவிலுக்கு போனேன். அங்கே கம்பல்சரி டெய்லியும் அன்னதானம் நடக்குங்க. அந்த அன்னதானம் வாங்கிட்டேன், பட் அவங்க நிறைய கொடுத்துட்டாங்க, என்னால் சாப்பிட முடியல. அங்கே எப்போவுமே எப்படின்னா எந்த ஃபுட்டுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேணுங்கிறது கொஞ்சமாக கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், பட் நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த கோவிலில் ஃபாலோ பண்ணுற ஒரு கான்செப்ட். அது கரெக்டான விஷயம் தான், ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டு போயிட்டேன், அங்கேயும் நிறைய கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த சிச்சுவேஷனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. நல்லா ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து தான் வரணும். ஸோ நடக்க முடியாமல் நடந்து வந்தோம். அது ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஒரே தூக்க கலக்கமாக இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா ஆல்ரெடி எங்களுக்கு வேலை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் சரவணா ஸ்டோர் லாஸ்ட் மந்த் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது 1 month எதுவுமே ஃபிட் பண்ணாமல் வச்சுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு ஸ்க்ரீனுக்காக ஃபிட் பண்ணிட்டோம். அப்படி இருந்தும் ஹாலில் இருக்க விண்டோக்கு ஒரு 2 ஸ்க்ரீன் போடுற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் பிரீத்தி வாங்கிட்டு வந்தா. சரி இருந்தாலும் சும்மா வச்சிருக்க வேணான்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு ஸ்க்ரீன் வாங்கினதுக்கு ரீசன் அந்த கலரில் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ கலர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டா. கிச்சனுக்கும் ஒரு ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்திருந்தா. பட் அதில் ஸ்ப்ரிங் போட்டிருந்தோம். அந்த ஸ்ப்ரிங் என்னால் கழட்ட முடியல. அதனால அந்த ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணல. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி கழட்டிக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணல. பெட்ரூம்லேயும் ஹால்லேயும் இருக்கிறத நான் மாற்றிட்டேன். என்னோட வீட்டில் வால்ஸ் ஒயிட் கலர் தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்னில் வாங்கிட்டோம். மேபி ஃபியூச்சரில் பெயிண்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். அதனால எங்கள் வீட்டு டோர் இந்த மாதிரி கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டோர் கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் வாங்கியாச்சு. அப்புறம் சரவணா ஸ்டோர்லேயே 2 வால் ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருந்தா. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சதும் அந்த வால் ஃப்ரேமும் எடுத்து மாட்டிட்டோம். அதில் ஒன்று எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம், முருகர் ஃபோட்டோ போட்டது ஃப்ரேம் நார்மல் வால் ஃப்ரேம் மாதிரி அது டிவி கிட்ட ஃபிட் பண்ணிட்டோம். அதில் இன்னொரு ஃப்ரேம் தான் முருகர் ஃபோட்டோ போட்டது. அது வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லி பிரீத்தி சொல்லிட்டா. ஸோ அது வாசலுக்கு நேராக ஃபிட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இப்போ முருகர் ஃபோட்டோ ஃபிட் பண்ண இடத்துலையே பெருமாள் ஃபோட்டோ தான் இருந்துச்சு. பட் அங்கே அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி 2-3 பேர் சொன்னதுனால அந்த ஃபோட்டோ எடுத்து பூஜை ரூம்லேயே வச்சுட்டோம். அந்த இடத்துல முருகர் ஃபோட்டோ ஃபிட் பண்ணதுமே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வேலை அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படிங்கிற பாட்டுக்கு அர்த்தம் இதுதானோ என்னவோ தெரியலங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி முடிக்கிற கேப்லேயே எங்கள் அண்ணா கால் பண்ணிட்டான், ரெஸ்யூம் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிட்டு. சரின்னு அவனுக்கு கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஜாப்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. ரீசெண்டாக டீம் லஞ்ச் போயிருந்தோம் லீமெரிடியனுக்கு. அந்த விளாகில் நிறைய பேர் ஜாப் பற்றி என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் கூட வந்துருந்துச்சு. பர்டிகுலராக அந்த வீடியோவில் மட்டும் சொல்லலைங்க. ரீசெண்டாக அப்லோட் பண்ண கொஞ்சம் வீடியோவில் 2-3 பேர் கமெண்ட் பண்ணி ஜாப் ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க.
டெஃபினட்டாக ஜாபுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் லைஃப்பில். கண்டிப்பாக ஏதாவது ஓப்பனிங்ஸ் வந்துச்சு, ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக எதையாவது ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேங்க. இப்போதைக்கு எந்த வேக்கண்ட்டும் என்னோட கம்பெனியில் இல்லை, மற்ற கம்பெனியில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரேம்ஸ், ஸ்க்ரீன்ஸ் அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தோம், புது ட்ரெஸ்ஸு. ப்ளஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோடது பிரீத்தியோடதும் தனித்தனி பேக்கில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெஸ் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் ரிமோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸாக ஒன்ஸ் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக ட்ரெஸ் வேணும். அதனால் ரீசெண்டாக ஆஃபீஸ் போகணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அந்த ஆல்ட்ரேஷனுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வேலையில் ஒரு ஓரமாக முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோட ஸ்கின் கேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஸ்கின் கேர் பெருசாலாம் இருக்காதுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு 2 மினிட்ஸ் கேப்லேயே வந்து டோனர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ வின்டர்னால டெய்லி காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறனால கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு ஃபேஸ் எல்லாம். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பவுடர். இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக குட்டியாக ஒரு பொட்டு வச்சுப்பேன். வெளியில் போனேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்க மாதிரி இருந்தால் லிப் பாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக என்னோட மேக்கப் முடிச்சுப்பேங்க. ஸோ அதெல்லாம் ஓவர். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பிரதோஷம். ஸோ அம்மா வந்து வில்வ இலை பறிச்சிட்டு வந்து கட்டி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுவும் அரளியும் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே அவங்க பிரதோஷ பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வில்வ மாலை வந்துட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து கட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. பட் நான் வந்து மனசார சாமிக்கு கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் எனக்குள்ளே நான் வச்சுப்பேன். ஏன்னா இப்போ கடையில் போய் நம்ம வாங்குகிறோம் வில்வ மாலை ஆல்ரெடி கட்டியிருக்கிறது, அதை நம்ம தொட்டு தானே வாங்கிட்டு வரோம். ஸோ அதில் நான் ஏதோ பெருசாக நினைக்கிறதெல்லாம் சாங்கியம் அந்த மாதிரிலாம் பார்க்குறது இல்லைங்க. கடவுளுக்கு போய் சேருது நம்ம பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெருமை மட்டும்தான் நான் எப்போவுமே நினச்சிப்பேன். பூவெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டீ வேணும்னு சொல்லி பிரீத்தி மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த டீ காஃபியெல்லாம் வந்து ஒரு 10 டேஸாக நான் வந்து என் பக்கத்துலேயே அதை நெருங்க விடலை. டீயாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போனால் கூட பேண்ட்ரி பக்கமே போகாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க பேண்ட்ரி போகலாமா அப்படின்னு, இல்லை வேணாம் அப்படின்ட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டீ காஃபியை நான் அவாய்ட் பண்ணாலும் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி ஓகே ரொம்ப அவாய்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ தோணும்போது மட்டும் கொஞ்சமாக குடிச்சிக்கிறேன். டீ போட ஸ்டார்ட் பண்ணதும் அம்மா வந்துட்டு கோவிலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கட்டி வச்சிருக்க பூவெல்லாம் எடுத்துட்டு. பிகாஸ் பிரதோஷ பூஜை வந்துட்டு ஈவினிங் தானே பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே சைடில் இந்த பக்கம் டீயும் ரெடி ஆகிடுச்சு. சொல்ல மறந்துட்டாங்க, பிரீத்திக்கு வந்து இஞ்சி போட்ட டீ தான் பிடிக்குமாமா. அதனால இஞ்சி போட்டு டீ வச்சாச்சு. மேடமும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அன்றைக்கி பிரதோஷம்னு சொல்லிட்டு. ஸோ மேடம் வந்து பிரதோஷம் பிடிப்பாங்க, அம்மாவும் பிரீத்தியும். அதனால் மேடம் வந்து பட்டையை தீட்டிகிட்டே வந்துட்டாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க சூடான இஞ்சி டீயை நானும் பிரீத்தியும் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு அப்புறம் டைம் வந்து 6 o'clock கிட்ட ஆக போகுதுன்னு சொல்லிட்டு விளக்கேற்றுறதுக்காக போயிட்டோம். பிரதோஷ டைமில் பேரூரில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். பட் எப்போவுமே அம்மா வந்து பேரூர் போவாங்க. இப்போ வந்து பஸ் எல்லாம் ஏறி போயிட்டு வர முடியல அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சிவன் கோவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பிரதோஷ பூஜை பண்ணுவாங்க. அதனால் இப்போ கொஞ்ச நாள் அம்மா வந்து இங்கே தான் பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோவிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டே அன்றைக்கி தான் வந்து நான் கேக் வாங்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலாக ஒரு 2-3 வீக்ஸாகவே நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வாங்கி வச்சேன். அது பண்ண முடியல. நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். அப்போவும் பண்ண முடியல. இப்படியே ஒரு நாளாக டிலே ஆகிட்டே வந்து கடைசியில் வந்து நியூ இயர் அன்றைக்கி தாங்க நாங்கள் ஃபைனலாக கேக்கே பண்ணோம். நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்த ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் டைம் போன்னு சொன்னால் கூட போகாது. பட் வீக்கெண்டில் அப்படியே ஜெட் ஸ்பீடில் டைம் சருன்னு போயிடுங்க. சாட்டர்டே சண்டே எப்படி வருது எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெரியப்பா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். என் தங்கச்சி வந்து வந்திருந்தா. ஸோ அவளை 2 வீக்ஸாக பார்க்கலன்னு சொல்லிட்டு அவளை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கிளம்பிட்டோம். அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ பூஜை முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களோட வீக்கெண்ட் இப்படி தான் சிம்பிளாக முடிஞ்சது. உங்கள் வீக்கெண்ட் எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.